ஹாய் மக்களே, இன்னைக்கு ஒரு விளாக் பார்க்க போகிறீங்க. நீலாவோட ரொட்டைன் விளாக் தான் இன்னைக்கு. வாங்க நீலா என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். இப்போ தான் தூங்கி ஏஞ்சி உக்காந்துட்டு எல்லாம் சன் மியூசிக்கில் பாட்டு பார்த்துட்ருக்காங்க. தூங்கி ஏஞ்சி எல்லாம் இப்போ தான் படுத்துட்டு விளாண்டுட்ருக்காங்க பாருங்கள். ஒருத்தவங்க மேலே ஏறி ஏறி படுத்துக்கிட்டு விளாட்றதா எங்கள் விளையாட்டு. இதோட நீலா ஸ்கூலுக்கு கிளம்புனு பார்க்கலாம். நீலாவுக்கு இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் டே, அதுக்காக கிளம்பி காலையிலே நின்னாச்சு. லன்ச் பேக் மட்டும் எடுத்துக்கிட்டா, ஸ்கூல் பேக்கு கிடையாது இன்றைக்கி. நாங்களாம் 10 o'clock போவோம், அவள் காலையிலே போயிடுவோம் வேனில். அவர் பட்டர்ஃப்ளை வச்சு ஒரு ரிங் போட்டிருக்கா பாருங்கள், நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். யார் பாப்பா வாங்கி கொடுத்தா உனக்கு? சின்னம்மா வாங்கி கொடுத்துச்சா? இங்கே ஒருத்தவன் நிற்கிறான், அவனையும் தூக்கணும்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு நிற்கிறான். அவன் எங்கள் அப்பா நான் தான் உட்காந்துருப்பேன்னு அவன் உட்காந்துருக்கா. நாங்களும் ஸ்போர்ட்ஸ் டே கிளம்புறோம். இவளை இப்போ வேன் ஏற்றி விட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டு ஸ்கூல் போயிட்டு காமிக்கிறோம். நீ வர எந்த லைனில் வந்தாலும் எங்களால் கண்டுபிடிக்க முடியல. அங்கே எட்ட நின்றுக்கிட்டு ஒன் தடவை பர்த்டேக்கு வந்து கண்டே பிடிக்க முடியல. ஆமாம், எவ்வளோ நேரம் தேடிகிட்டே வந்தோம் தெரியுமா. வெயிட்லாம் பண்ணல, முன்னாடியே வந்துட்டோம். உன்னை கண்டுபிடிக்க லேட் ஆயிடுச்சு. உன்னை வேனை ஏற்றி விடக்குள்ள பார்க்கலாம். பாய். வேன் வரப்போகுது. இப்போ அவனை தூக்கியாச்சு. ஜாலியாக உட்காந்துக்கு. ஏய், வேன் சவுண்டு கேட்குது பாப்பா. கர்ச்சீஃப் வச்சுக்கோ கையில், லஞ்சை அப்படி மாட்டிக்கோ. சர்டிஃபிகேட்டும் மெடல் தான் கொடுப்பாங்களாம். ஸ்போர்ட்ஸ்லாம் முடிஞ்சிச்சான், சீக்கிரம் விட்டுருவாங்க இன்னைக்கு. என்ன அது? பார்க்கலாம். பேக் வேணாமான்னு கேட்குறியா? பேக் வேணாமா, மிஸ்ஸு சொன்னாங்க. பேகு இன்றைக்கி அக்காவுக்கு ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்களாம், அதனால் பேக் இல்லையா. ஸ்கூலுக்கு போனதும் அந்த கூட்டத்தில் இவளை கண்டுபிடிக்க முடியாதுன்றதாக இந்த கலரில் பூ கட்டி வச்சு விட்ருக்கேன். இவளை அடையாளம் கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்க. டிசம்பரும் மஞ்சள் கனகாமரமும் கட்டி வச்சாருக்கோம் தலையில். நல்லா இருக்கா பாப்பா பூவே? பார்க்கவே இல்லை நீனு. 1/2 மணி நேரம் முன்னாடியே வேன் வரும்னு சொன்னாங்க. கிளம்பினா டெய்லிக்கு வர டைமுக்கே தான் இன்றைக்கி வரப்போகுதாட்டு. அதுக்கு இன்றைக்கி இவ்வளோ சீக்கிரம் கிளம்பி உக்காந்துருக்கோம். நம்ம வேன் சீக்கிரம் வந்துடும். 1 ஹவருக்கு மேலே இங்கே வெளில வந்து நிற்கிறோம் கிளம்பி. இன்னும் வேனை காணும். ஸ்போர்ட்ஸ் டேக்கு வரும். கொஞ்சம் டைம் சீன் போடுறா இவன். இவளை அனுப்பி விட்டுன்னு நாங்கள் 10 மணிக்கு மேலே கிளம்பி அங்கே வரோம். முடிச்சுட்டு அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போகிறோம். வேன் வரக்குள்ள பார்க்கலாம். வேன் வந்து விட்டது லக்ஷனாவுக்கு. வேன் ஏற்றி விட்டாச்சு. ஒரு வழியாக ஸ்கூலுக்கு கிளம்பி வந்துட்டோங்க. ஒரு 10 மணிக்கு மேலே தாங்க ஆயிடுச்சு நாங்கள் கிளம்பி வர்றதுக்கு. லக்ஷனா கிளாஸ் பசங்கள்லாம் பின்னாடி தான் இருக்காங்க. எல்லாம் கத்திக்கிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு நிற்கிறாங்க, என்ஜாய் பண்ணிக்கிட்டு. வாட்டுக்கான் வாங்கலன்னு ஒரு கடைக்கு போனால் அங்கே ஜெல்லியை பார்த்துட்டு வாங்கி இவன் நக்கிட்டு உட்காந்து. புதுசாக பேனர்லாம் செட் பண்ணி இங்கே வச்சிட்டு இருந்தாங்க. ஒரு வேளை இதில் நிலா இருப்பாளோன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போனால் மேடம் இருந்தாங்க. அதான் அவள் எதுலலாம் இருந்தாலும் அதெல்லாம் ஒரு வீடியோவாக எடுத்துகிட்டு நிறைய ஆக்டிவிட்டீஸ் கொடுப்பாங்க. அந்த ஆக்டிவிட்டீஸ் செஞ்சு எடுத்துகிட்டு போனதில் நிற்க வச்சு எடுத்துருக்காங்க போல். இதெல்லாம் எதையுமே வீட்டுக்கு வந்து சொல்லவே மாட்டாள். இதேமாரி நம்மளாம் பார்த்துட்டா இல்லைன்னா மிஸ்ஸு சொன்னாதான். லாஸ்ட்டாக ஒரு பேனர் வச்சாங்க, அதை தான் எடுக்க முடியல. அதில் இருந்தாலான்னு தெரில. திரும்பி மண்டே ஸ்கூல் போகும்போது எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் இருக்கும்போது வச்சுருந்த பேனரில் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த பக்கத்தில் இருக்க இந்த பேனர்லலாம் அவள் இல்லை, இதில் இருந்தா. எனக்கு வந்து இந்த ஃபோட்டோவும் அப்புறம் இன்னொன்று இதுக்கு மேலே ஒரு ஃபோட்டோ, இந்த டேபிளில் உட்காந்துருக்காங்கள்ல
இது அப்படியே அசால்ட்டாக அதோட ஃபேஸ் ரியாக்ஷன் பாருங்களேன், அது எனக்கு காமெடியாக இருந்துச்சு. அதனால் சொல்லிட்டு அதையும் சேர்த்து எடுத்துக்கிட்டேங்க நான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த 2 ஃபோட்டோவும். வந்து இவளை தேடி தேடி பார்த்தாங்க, காணோன்னு. பார்த்தா பாத்ரூம்லேருந்து வரா. பாப்பா பாப்பான்னா காலை விழுமா? லக்ஷனா காலை விழாது. இன்றைக்கி வந்து ஸ்போர்ட்ஸ் டே நடக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பர்த்டே அந்த ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க ஸ்கூலில். அதுக்கு வந்து தேடி தேடி இதேமாரி தான் பார்த்தோம், கண்டுபிடிக்கவே முடியல. அதனால் சொல்லிவிட்டு அவளுக்கு இந்த பூவை அடையாளம் வச்சு நானும் வந்ததுலேருந்து தேடி தேடி பார்க்குறேன், அவளை கண்டுபிடிக்கவே முடியலைங்க. அப்புறமா சும்மா சடனாக அப்படி திரும்பி பார்க்குறேன், அந்த பாத்ரூம் வாசலில் நிற்கிறா. அங்கே பாருங்கள் பாப்பா நிற்கிறான்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட சொன்னதும் அவங்க அப்பா பாப்பா பாப்பான்றாங்க. பாப்பான்னு கூட்டா எல்லா பாப்பாவும் தாங்க பார்க்கும் அப்படின்னா அப்புறமா பேர் சொல்லி கூட்டாங்க. அப்புறம் அவள் காதலே விழலை. மெடலும் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கறதுக்காக லைனில் நிற்க வைக்கிறாங்க கிளாஸ் வைஸாக. இதில் தான் நிற்கிறா. இன்னுமே எங்களை அவள் பார்க்கவே இல்லை. நாங்கள் ஆனால் அவளை பார்த்துட்டு அந்த பூவை வச்சு இப்போ அவளை ஃபாலோ பண்ணி அவளை வீடு எடுத்துகிட்டே இருக்கோம். அவளுக்கு நாங்கள் இன்னும் வரலன்னே நினச்சிட்ருக்கோம். அவள் வீட்டில் ஸ்கூலுக்கு கிளம்பி நிற்கும் போதே சொல்லிகிட்டே இருந்தா, வாங்க என் கூடயே இப்போ வந்துடுங்க, இல்லைனா 10 மணிக்கு கரெக்டாக வந்துடுங்க அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டே இருந்தா. வரோன்னு சொல்லிகிட்டே தான் இருந்தோம். அதனால் இப்போ அவள் இது வரைக்கும் அவள் எங்களை பார்க்காதால நாங்கள் வரலன்னு நினச்சிட்ருக்கா. எல்லாத்துக்கு இன்னுமே பார்க்கல. அப்புறமா கொஞ்சம் தூரம் இப்படி வந்ததுக்கப்புறம் தான் எங்களை பார்த்தா. இப்படி இதோ இப்போ போகிறாள், இதோ பார்த்துட்டா பாருங்க. அப்போ தான் பார்த்தோன்னே சிரிப்பு தாங்கலை தலைவருக்கு. அப்படியே சிரிச்சிட்டே போகிறாங்க மெடல் வாங்கிறதுக்கு. இவங்களுக்கு ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடியே எல்லார் கையிலையும் மெடலை மட்டும் மாட்டி விட்டாங்க. இதுக்கு முன்னாடி போனவங்களாம் ஸ்டேஜ்லேயே போட்டு விட்டாங்க. இப்போ இவங்க அப்படியே மேடையில் போய் அப்படியே அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி ஒரு போஸ்ட் கொடுத்துட்டு அப்படியே கீழே இறங்கின்னு வந்தாண்ட. அதுக்காக இங்கேயே மெடலை போட்டு லைனில் நிற்கும் போதே அனுப்பி விட்டுறாங்க. மெடல் வாங்கிறதே நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணிடணுன்னு அப்படியே கவர் பண்ணிட்டேன். வந்தாச்சு, மேடைக்கு வந்தாச்சு. வந்ததும் அவளுக்கு இந்த சர்டிஃபிகேட் வாங்கினதில் விட நாங்கள் வந்துட்டோம் அப்படின்றது தான் அவளுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. என்னை பார்த்து சிரிச்சிட்டே இருந்தான் நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு. அவளுக்கு அதுவும் அந்த மெடலில் பார்த்ததும் எப்படி இருந்ததுன்னு தெரியல, அவளுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு அந்த மெடல் போடுறது. வீட்டில் இருக்கக்குள்ளே சொல்லிகிட்டே இருந்தேன், எனக்கு மெடல் போடுவாங்கம்மான்னு. என் தங்கச்சி காலேஜில் வாங்கியிருந்தா ஏதோ ஸ்போர்ட்ஸில் மெடல், அதை வாங்கி எங்கள் வீட்டில் மாட்டியிருந்தப்போ அது என்னதுன்னு கேட்டதும் இதேமாரி ஸ்போர்ட்ஸில் ஜெயிச்சு சிந்தம் வாங்கி வச்சுருக்கு அப்படின்னு சொன்னதும் எனக்கு எப்போமா தருவாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா. அதான் இன்னைக்கு காலையில் சொன்னேன், உனக்கும் தருவாங்க, சிந்தம்மா அன்றைக்கி வாங்கிச்சில்ல இந்தமாரி தருவாங்கன்னு சொன்னேன். அதுக்கு தான் அவள் கேட்குறா, சிந்தம்மா எப்படிம்மா வாங்குச்சு, ரைம் சொல்லிச்சா, ஓட்டப்பந்தயம் ஓடிச்சா, என்னம்மா சொல்லிச்சு, ட்ராயிங் வரைஞ்சிதா அப்படின்னு கேட்குறா. ஆமாம் ரைம் சொல்லி தான் வாங்குச்சு அப்படின்னு சொன்னேன். அதோட சரி நானும் வாங்குறேம்மா அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தா. அவளுக்கு அவ்வளோ ஹாப்பி. அங்கே பாருங்கள், அங்கே ஃபோட்டோ எடுக்கிறாங்க, அங்கே பார்க்கல. என் வீடியோவிலே கண்ணு சொயலுது டிங்னு. இதுக்கு முன்னாடி பர்த்டேக்கு வந்து சர்டிஃபிகேட் மட்டும் கொடுத்தாங்க, மெடல் கொடுக்கல. இதுதான் லக்ஷனா வாங்குகிற முதல் ஃபஸ்ட்டு ஏக் மெடல். இது ஒரு மெமரியாக இருக்குன்ட்டு தான் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். அவளுக்கும் அது ஹாப்பியாக இருந்துச்சு. அங்கே பாருங்கள், ஸ்டேஜ்லேருந்து இறக்கி விட்டதும் கையை பிடிச்சி வீட்டுக்கு அனுப்பி விட்றணும்னு நினச்சிட்டா. எல்லாத்துக்கு எங்கள்கிட்ட உடலை நாங்கள் லைனில் உட்கார வச்சுட்டாங்க, எங்ககிட்ட உடலைன்ட்டு எழுதிட்டு நிற்கிறா. இப்போ இது வந்து நாங்கள் கிளம்பிட்டோங்க. அந்த டைமில் இந்த பேனர் வச்சாங்க. இதில் ஓடி வந்து சரி இதில் இருக்காளான்னு பார்ப்போம், அதில் இருக்கிற ஃபோட்டோவையும் கவர் பண்ணதில் பாருங்கள் 3 பேரில் தனியாலாம் ஒருத்தி இருக்கா. இதில் தான் நல்ல தனியாக சென்டரில் அப்படி நல்ல ஃபேஸ் தெரிகிற மாதிரி இருந்துச்சுங்க ஃபோட்டோ. இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. நல்லா பெருசாக இருந்துச்சா, உன்னை பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இந்த அங்கே மேலே இருக்க பாரு நடுவில் வா. நாங்கள் எப்பயுமே இந்த கடையை போகக்குள்ளே பார்த்துக்கிட்டே போவோங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதுவும் அந்த முன்னாடி வச்சுருக்காங்கல்ல ஐ லவ் நியூ கொள்ளிடம் அப்படின்னு சொல்லிட்டு, அது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்குன்னே இந்த கடைக்கு போகணுன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்போம். அதனால் அழைச்சிட்டு வந்தாங்க. அந்த மெடலை கைட்டவே மாட்டேன்ட்டா. சரிங்க ஐஸ்கிரீம் கேட்டுருந்தாங்களா, சரி ஐஸ்கிரீம் சாப்பிட போகும் கைட்டுனதும் கொஞ்சம் கைட்டுனா. அந்த பாக்ஸ் எனக்கு திறக்கவே தெரில, அதனால் ஓப்பன் பண்ணி தர சொல்லலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு கடைசியில் என் ஐஸ்கிரீமை தாங்க பிடிக்குதுன்னா அது உள்ளே இருக்கிறத பார்த்துட்டு பிடிக்கலன்ட்டான். ஓப்பன் பண்ணிடா, தலைக்கீழே திறக்கிற.
ம் சாப்பிடு, அது ஒன்றும் இல்லை. ஐஸ்கிரீம் மட்டும் சாப்பிடாது, மேலே இருக்கிறது வேணாண்ணா. அதை எடுத்துக்கலாம் என்கிட்ட. அவனுக்கு அது வேணாம், அது மேலே திராட்சை மாதிரி ஏதோ போட்டிருக்காங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா சாக்லேட்ஸ்லாம் நிறையா, சாக்லேட் ஐட்டம், சிப்ஸு இந்தமாரி நிறைய ஐட்டம் இருக்குது. இங்கே வந்து ஜூஸு, அந்தாண்ட சைடு வந்து சாண்ட்விச், பர்கர் எல்லாம் இருக்குதுங்க. நாங்கள் எப்போதுமே ஐஸ்கிரீம் மட்டும்தாங்க சாப்பிட்டுட்டு போவோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதால அவங்க தொழுவ போகணுன்னு சொல்லி கடையை சாத்த போகிறோன்னு சொன்னாங்க. நாங்கள் போகும்போதே நாங்கள் வெளியில் க்ளோஸ் பண்ண மாட்டீங்களே, அங்கே மட்டும்தானே க்ளோஸ் பண்ணீங்க, நாங்கள் அப்படியே இப்படி வெளியிலே உட்காந்து சாப்பிட்டுக்கிறோன்னு சொல்லி வெளியிலே உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படி கிளம்பிட்டோங்க. வந்தோடனே இவனை பாருங்க, காரு எல்லாத்தையும் தள்ளுறான், அது காலாலேயே. வீட்டுக்கு வந்துட்டோம், மெடலை வாங்கிட்டு, லக்ஷனா மெடல் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டா. இப்போ போய் இது எல்லாத்தையும் காமிக்க போகிறான். வரும்போதே வர வழியில் இருக்கிற நாய் எல்லாருக்கிட்டையும் காமிக்கிறா. கிளாப் பண்ணிச்சான் நாய் சொல்கிறான். இந்த மெடலை வாங்கினது லக்ஷனாவுக்கு அவ்வளோ ஹாப்பி, எந்த அளவுக்குன்னு சொல்ல முடியல, அவ்வளோ ஹாப்பி. ரோட்டில் 4 நாய் படுத்து கிடக்கு, அந்த நாய்கிட்டலாம் காமிக்கிறா, அந்த நாய் கிளாப் பண்ணிச்சான். என்னென்ன சொல்கிறா பாருங்க. நியூ ட்ரெஸ்ஸு எடுத்து வந்திருக்காங்க போயிட்டு லோகிக்கு. யாருக்கு தம்பி ட்ரெஸ்? அம்மாக்கா, தம்பிக்கா? கால் நல்லா அவங்க காசே இப்போ வாங்கி கொடுத்தாங்கம்மா ட்ரெஸ்ஸு. ஃபஸ்ட்டு பாப்பா வச்சு பாருங்க, நல்லா இருக்கு. இதுதான் டாப், நல்லா இருக்கா? பின்னாடி வந்து இது கொக்கி கொடுத்துருக்காங்க. அடுத்து இதுக்கு ஒரு ஷாலு, நெட்டர் ஷால் தான், ஆனால் சாஃப்டாக இருக்கு. தம்பி இங்கே வந்து உட்கார், இங்கே உட்கார். இது வந்து என்ன பேண்ட்டுன்னு தெரியல, பட்டியாலா பேண்ட்டா இது என்ன பேண்ட்டுன்னு நேம் தெரியல, ஆனால் சூப்பராக இருக்குது. இது மேலே ஒரு கிளாத் இருக்குது, உள்ளே ஒரு கிளாத் கொடுத்துருக்காங்க. இது அப்படியே இங்கே ஸ்டிச்சிங் பண்ணி பேண்ட் மாதிரியே இருக்கா, இங்கேயும் உள்ள ஒன்று லைனிங் மாரி உள்ள ஒன்று கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் நல்லா இருக்கு. இதான் பேண்ட். போட்டுக்க போறியா? அடுத்து தம்பிக்கு லோகித்த நேருக்கு டிஷர்ட் சைஸ் தான் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இது இல்லை, இது வந்து அக்காவுக்கு 2 பேருக்கு சேம் அதே வச்சுருக்கா பாருங்க. இன்னும் கேட்டு புது ட்ரெஸ்ஸை பார்த்ததும் குஷி. உட்கார். இது வந்து சின்ன சைஸு, இது வந்து பெரிய சைஸ். ரெண்டும் ஒரே மாடல், ஒரே கலர். இது ஒரு ஒயிட் அண்ட் ப்ரௌன் நினைக்கிறேன். இது ஒரு ட்ரெஸ்ஸு, எல்லாம் டிஷர்ட் தான், எல்லாமே சூப்பராக இருக்குது. கிளாத்லாம் செம்ம பன் கிளாத் மாதிரிங்க பாருங்க, சூப்பராக இருக்குது. பால்லாம் இருக்குது, பால் வச்சுருக்கு. இதில் பொம்மை வச்சுருக்கு தம்பிக்கு, பொம்மை மிக்கி மவுஸ் பொம்மை வச்சுருக்கு. இது காமி நல்லா இருக்கு. இந்த ப்ரௌன் வந்து சூப்பராக இருக்குது, பொம்மை கலர் மாதிரி தெரியுது. ஒயிட்டு கால் சட்டை போட்டு இதை போட்டால் செம்மையான. அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ்லாம் நிறையா வாங்கிட்டு வந்தாங்க, எல்லாம் திட்டாங்க. இது ஒரு கீ செயின் மாதிரி பாருங்க, பைக்கு. அது அவன் ஒன்று காமி. இது வந்து சைக்கிள். இது அப்புறம் ஒன்று வந்து லக்ஷனா எடுத்து நீலா ஆட்டை போட்டு வச்சுருக்கா. இவனுக்கு தெரியாமல், இவன் பார்த்தா கேட்பான், அதனால் எனக்கு தெரியாமல்
இதுதான் இப்போ வாங்கின காரு அப்படிலாம் நம்ம நேர் பழைய கார் உடச்சி வச்சுருக்கான். இது வந்து ஒரு ஸ்கூட்டி, டிக்கிலாம் ஓப்பன் ஆகும் பார்த்துட்டான். இதை வந்து அவன் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க, அதனால் பேக்கில் மாட்டி இதுக்குள்ளே வச்சுருக்கான். இப்போ இதை கைட்டி விட்ட கொடுத்துருவேன், அப்புறமா திருப்பி மாட்டிடுவேன். பார்த்துட்டா இது கைட்டி தரேன். கைட்டி அவன் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் போய் காமிக்க போகிறாங்க. இது ஸ்கூட்டி, அதனால அவன் எடுத்துக்கிட்டான் ஸ்கூட்டி. நான் அவன் பைக்கு சைக்கிள் அவன் எடுத்துக்கிட்டான். அக்காவை தான் ஏன் தம்பி நீ கேட்குற? தம்பியோட தான். இது கார், அவ்வளோதான், ஜீப்பு. இது அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இதான் வந்து நிலாவோட ரொட்டீன் விளாக். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.